அப்படிலாம் சொல்லலைங்க, பைத்தியக்காரத்தனமே ஏதாவது பேசாதீங்க. நீதிமன்றம் சொல்லிச்சா? ஹலோ, நீதிமன்றம் சொல்லிச்சா? யார் சொல்லிருக்கு? அந்த தீர்ப்பு காட்டுங்க. எதையா அறகுறையா கேட்டு பேசக்கூடாது. புகார் வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டி. வி. நாகரத்னா, ஆர். மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் விசாரித்தது. இன்றைய விசாரணையின் போது ஏற்கனவே இந்த வழக்கில் பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முடியாது என்று இருதரப்பும் தெரிவித்த நிலையில் இருவரும் சம்மதத்துடன் உறவு கொண்டுள்ளதால் இந்த விவகாரத்தில் இருவரும் குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற வேண்டும் என்றும், குறிப்பாக ஆணாக உள்ள சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், எதிர்காலத்தில் அந்த நடிகையை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்ற பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தால் மட்டுமே அவருக்கு எதிரான இந்த பாலியல் குற்றச்சாட்டுகளை ரத்து செய்வது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்து இது தொடர்பான விசாரணையை வரும் செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். அடுத்த விசாரணையின் போது சீமான் இது தொடர்பாக ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து குறிப்பாக மன்னிப்பு கோரும் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வார் என்று